எம்முடைய விடுதலை மீது பற்று கொண்டு தலைவர் அவர்கள் மீதும் மிக பற்றும் அன்பும் கொண்டு தன்னுடைய இசை பயணத்தை ஒரு காலகட்டத்தில் ஒட்டுமொத்தமாகவே விடுதலை போராட்டத்திற்கும் தமிழீழ விடுதலைக்குமாக தன்னை அர்ப்பணித்து கொண்டவர்தான் தேனிசை செல்லப்பா அவர்கள். தமிழீழ தேசிய தலைவரின் ஆணைப்படி இந்த உலக உருண்டையில் 3 முறை வலம் வந்தேன். தமிழீழ விடுதலைக்காக பாடல்கள் மூலமாக எனது பங்களிப்பை செய்து வந்தேன். இதற்கெல்லாம் துவக்கப்புள்ளியாக இருந்த சிங்கிலிப்பட்டி மண்ணுக்கும் மக்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னடா தம்பி கதைக்கிறானுங்க சந்தி வெளியில, எப்படி அண்டா நேத்திய அடி கதிர வெளியில, சந்தி வெளியில. எமது விடுதலை பாசறை பாணகர் தேனிசை செல்லப்பா அவர்களுடைய மறைவை அறிந்து நாம் பேரதிர்ச்சியும் பெரும் சோகத்துக்கும் உள்ளாயிருக்கின்றோம். அதே போன்றுதான் உலகத் தமிழர்களும் அவரை நேசித்தவர்களும் என்று மிக பெரும் சோகத்திலும் அதிர்ச்சியிலும் உள்ளாயிருக்கிறார்கள். முதலில் அவரின் மறைவினூடாக தவித்து நிற்கின்ற அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் அவருடைய உறவினர்கள் அனைவருக்கும் அவரையும் இந்த விடுதலையும் நேசித்து நிற்கின்ற உலக மக்களுக்கும் உலக தமிழர்களுக்கும் எம்முடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். அதைத் தொடர்ந்து இந்த விடுதலைக்காக அவர் ஆற்றிய மிக பெரும் பணி, அந்த பணியை சிறு மீள்பார்வை செய்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயமும் நமக்கு இருக்கிறது. அந்த வகையில் இந்த விடுதலைக்காக அவர் எவ்வளோ பெரிய பணியை செய்தார் என்பதை நாம் கொஞ்சம் திரும்பி பார்ப்போம். அவர் ஆரம்ப காலகட்டத்திலே கம்யூனிச மேடைகளில் தன்னுடைய கருத்தை இசையினோடாக தெரிவித்து கொண்டிருந்த காலகட்டத்தில் எம்முடைய விடுதலை மீது பற்று கொண்டு தலைவர் அவர்கள் மீதும் மிக பற்றும் அன்பும் கொண்டு தன்னுடைய இசை பயணத்தை ஒரு காலகட்டத்தில் ஒட்டுமொத்தமாகவே விடுதலை போராட்டத்திற்கும் தமிழீழ விடுதலைக்குமாக தன்னை அர்ப்பணித்து கொண்டவர்தான் தேனிசை செல்லப்பா அவர்கள். அவர் ஆரம்பத்திலே எம்முடைய மக்களுக்குள் விடுதலையினுடைய முக்கியத்துவம் எவ்வளவு, விடுதலை எவ்வளோ பெரிய அவசியம் என்பதை அறிந்திருந்தாலும் கூட, ஆனால் இளைஞர்களும் மக்களும் நாம் சேர்ந்து இந்த விடுதலையிலே பங்களித்து பயணித்தால் மட்டும்தான் நாம் எங்கே இந்த விடுதலையை சாத்தியமாக்கலாம் என்கின்ற ஒரு சிந்தனை துளியை உருவாக்கியதில் அவருக்கும் மிகப்பெரிய பங்கு. அவருடைய குரலும் அவருடைய பாடல்களும் அந்த வரிகளும் மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு எழுச்சியை உருவாக்கியது என்பது மிக மிக உண்மையான ஒரு விஷயம். அவர் பாடிய பாடல்கள் ஒவ்வொன்றும் எம்முடைய மக்கள் மத்தியிலே மிகவும் வெகுவாக சென்று எம்முடைய மக்களை கவர்ந்து அதனூடாக இந்த விடுதலையினுடைய அவசியத்தை புரியக்கூடியதாக அவருடைய பாடல் வரிகளும் அவருடைய குரலும் அவருடைய அந்த இசைப்பயணமும் நமக்கு இருந்தது. முக்கியமாக அவர் பாடிய பாடல்களில் புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற மக்களுக்கு எப்போவுமே அந்த பாடலை கேட்டால் கண்ணீர் வரும். தங்களுடைய சோகங்களை கொஞ்சம் அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு பாடல். மாங்கிலியும் மரங்கொத்தியும் கூடு திரும்ப தடையில்லை, நாம மட்டும் ஊர் திரும்ப தடை என்கிற அந்த பாடல் மிக மிக ஒரு முக்கியமான எம்முடைய புலம்பெயர் தேசங்களிலே வாழ்கிற மக்களினுடைய வாழ்வியலோடு ஒன்றி போன ஒரு பாடலாக இருந்தது. அதே போன்று அவர் பாடிய பல பாடல்களில் மட்டு நகர் வாவியிலே அப்படிங்கிற அந்த பாடல் அதுவும் ஒரு மிக சிறந்த ஒரு மிக முக்கியமான பாடல். அதைவிட இன்னும் ஒரு விடயம் சொல்ல ஒன்று சொன்னால், இந்த சந்தி வலையொலியிலே முன்னுக்கு வருகின்ற என்னடா தம்பி கதைக்கிறானுங்க சந்தி வழியில், எப்படியாண்டா நேத்தியாடி கதிர வழியில், வழி செல்க வந்த வாகனம் பொடியாம் பொடி பொடியாம் அப்படின்ற அந்த அவருடைய அந்த பாடல் வரிகளைத்தான் எடுத்து நாம் இங்கே இந்த முன்னோட்டத்திற்கு பயன்படுத்துகின்றோம். அந்த பாடலும் அவருடைய குரலிலே அங்கே ஒலித்த ஒரு பாடல். அதையும் இந்த நேரத்திலே நன்றியோடு நாம் நினைவு கூறுகிறோம். அதுபோன்று எத்தனையோ பாடல்கள், எல்லா பாடல்களுமே மக்கள் மத்தியிலே மிகவும் பிரசித்தி பெற்ற பாடல்களை அவர் இங்கே நமக்கு தந்திருக்கிறார்.
அதுபோன்று ஒட்டுமொத்தமான எந்த நிகழ்வு நடந்தாலும் அந்த நிகழ்வு கடைசியிலே முடிகின்ற பொழுது மக்கள் அங்கே கலந்து செல்கின்ற பொழுது நம்பிக்கையையும் ஒரு உத்வேகத்தையும் தரக்கூடிய ஒரு பாடலாக கொடுத்த பாடல் எதுன்னு சொன்னால் நம்புங்கள் தமிழர் நாளை பிறக்கும் நாட்டின் அடிமை விலங்கு தரிக்கும் என்ற பாடல். அந்த பாடலோடு தான் எல்லா நிகழ்வுகளையுமே நாம் முடித்து வைத்திருக்கிறோம். அது இன்று வரைக்கும் அது தொடர்கிறது. எம்முடைய நிகழ்வுகள் எத்தனை காலத்திற்கு தொடரப்போதோ இருக்க போகிறதோ அத்தனை காலத்திற்கும் அவருடைய அந்த வரிகளும் அந்த குரல்களும் நிச்சயமாக நிலைத்து நிற்கும். அவ்வளவுத்துக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பாடலாக அது நமக்கு அமைந்திருக்கிறது. தலைவர் அவர்கள் மிகவும் அன்பும் மரியாதையும் வைத்திருந்த கலைஞர்களில் இவர் ஒரு முதன்மையானவர் என்று கூட சொல்லலாம். என்றால் அவ்வளவுத்துக்கு தலைவருக்கு பிடித்த ஒரு கலைஞர். உண்மையிலேயே தலைவர்களோடு கடைசி காலம் வரைக்கும் தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே இந்த விடுதலைக்காக எமக்காக அர்ப்பணித்த ஒரு மனிதர் தான் இந்த தேனிசை செல்லப்பா அவர்கள். நிச்சயமாக எம்முடைய அமைப்பு எமக்காக நின்ற பெரும் மனிதர்களுக்கெல்லாம் ஒரு பட்டத்தை கொடுப்பார்கள். அந்த பட்டம் நிச்சயம் இவருக்கும் வழங்கப்படும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவருக்கு அந்த பட்டம் நிச்சயமாக கொடுத்து கௌரவிக்க வேண்டியது எம்முடைய ஒரு முக்கியமான கடமை. மீண்டும் அவரை பற்றி நிறைய பேச நினைச்சாலும் இப்போ பேச முடியாத ஒரு சூழல் இருக்குது. அவருடைய நிகழ்வை சாவச்சேரியிலே ஒரு சிறு வயசிலே பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் பார்க்க முடியாமல் போய்விட்டது சுயரம் காரணமாக. ஆனால் ஜெர்மனியிலே அவருடைய நிகழ்வை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அந்த நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும். அவருடைய இசைப்பயணம் கருத்தியலால் மட்டுமல்ல விடுதலைக்கு, அவருடைய இசைப்பயணம் பொருளாதார ரீதியிலும் நம்முடைய அமைப்புக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக இருந்தது. எந்த இடத்தில் அவருடைய நிகழ்வு நடக்குதோ அந்த நிகழ்வு முழுமையாக மக்களால் நிறைக்கப்பட்டு மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்தை நமக்கு கொண்டு வந்து சேர்த்தது. இந்த விடுதலைக்கு மிகப்படுத்தல் இல்லை. உண்மையிலே சொல்லப்போனால் எவ்வளோ பெரிய கலைஞர்கள் இங்கே நிகழ்வு நடந்தாலும் அதே நேரத்தில் இவருடைய நிகழ்வு நடக்குதுன்னு சொன்னால் அந்த நிகழ்வை விட இந்த நிகழ்வு முழுமை பெற்று மக்களால் நிறைக்கப்பட்டு ஆர்ப்பரித்து கொண்டாடப்பட்ட ஒரு இசைக்கலைஞர் தான் தேனிசை செல்லப்பா அவர்கள். அவர்களுக்கு மீண்டும் எம்முடைய வீர வணக்கத்தை புகழ் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. எங்களுடைய அப்பா தேனிசை செல்லப்பா அவர்கள், நாங்கள்லாம் புழுக்களாக நெளிந்து கொண்டிருந்த எங்களை எல்லாம் புலியாக மாற்றியது அவருடைய குரல் தான். எங்கள் அண்ணா காசி அண்ணாவுடைய பாடல்கள், என்னுடைய தாய் மாமன் மரத்தமிழ் வேந்தனுடைய பாடல்கள், பிறகு அவரே எழுதி பாடிய பாடல்கள், அதுவரை இல்லாத ஒரு எங்கள் இனத்தினுடைய ஒரு குரல், ஒரு எழுச்சி குரல். வேறவருக்கு தேனிசை செல்லப்பான்னு வந்துருச்சே ஒழியே தேனிசையெல்லாம் இல்லை, இன எழுச்சி முழக்க இசைதான் அவர். எங்கெங்கோ கடை ஓடி மண்ணில் இருந்த என்னை போன்ற பல லட்சக்கணக்கான பிள்ளைகளுக்கு இன உணர்வு, மான உணர்வு, மொழிப்பற்று, வரலாற்று பெருமை இதையெல்லாம் கொண்டு வந்து சேர்த்தது அவருடைய குரல் தான். தமிழை பாடியிருக்கு, அதுக்கப்புறம் என் தலைவனை பாடியிருக்கு அவருடைய குரல். அதுக்கப்புறம் எதையும் செய்யல. பிறகு மகன் என்னையே என் கட்சியை பாடியிருக்கு. சீபா ஆதித்தனார் எங்கள் தாத்தா அந்த கட்சி ஆரம்பித்த போது அவர் அந்த கட்சியில் இருந்த முதன்மையான தளபதிகளில் அப்பா தேனிசையும் ஒருவர். எத்தனாயிரக்கணக்கான பாடல்கள் அவர் இன எழுச்சிக்காக அவர் பாடியது. கடைசி வரை அந்த இன உணர்வு, மான உணர்வு, விடுதலை பற்றிலிருந்து ஒரு துளியும் விலகாத ஒரு போராளி, அப்படிதான் சொல்லணும், போராளி. எங்கள் தலைவர் அவர்களால் பேரன்பு கொண்டு நேசிக்கப்பட்ட ஒரு பெரிய தமிழர், ரொம்ப நேசித்த ஒரு
மகன். அப்போ இயக்கம் தொடங்கப்பட்ட காலங்களில் அந்த நிதி திரட்டுறதுக்கு பல நாடுகளில் போய் அப்பா பாடி பொருள் ஈட்டி கொடுத்தது இருக்குது, அது வரலாறு. அப்போ இன்றைக்குமே எங்களுக்கெல்லாம் அந்த விடுதலை உணர்வு மங்காமல் இருக்குது அப்படின்னா, ஒரு இளைஞனுக்குள்ளேயும் போர்க்குணம் இருக்குதுன்னா அது எங்கள் அப்பாவுடைய அந்த பாடல் தான். ஒவ்வொரு பாடலும் இன்னும் செவிகளில் ஒழிச்சிக்கிட்டு இருக்காது. அது அந்த அளவு இன்னைக்கு எங்கள் அப்பா இல்லை அப்படின்னு நினைக்கும் போது வருத்தமாக தான் இருக்குது, ரொம்ப வருத்தமாக இருக்குது. இப்படி ஒரு இனிமேல் இந்த இனத்துக்கு இப்படி ஒரு மகன், இப்படி ஒரு இவ்வளோ பற்று இந்த மொழி மீது இனத்தின் மீது பற்று கொண்ட ஒரு பெருங்கலைஞன் இனி தோன்றி வருவானா? தன்னலமற்று நின்று இப்படிலாம் ஒருத்தர் இருக்க முடியுமா? எந்த சமரசமும் செஞ்சுக்கல. அவர் நினச்சிருந்தா வெற்றி பெற்றிருக்கிற கட்சிகளில் தலைவர்களை பாடி சம்பாரிச்சு போயிருந்திருக்கலாம். அடக்குமுறை ஒடுக்குமுறை இருந்தது, தடை செய்யப்பட்ட இயக்கம், எவ்வளோ வழக்குகள், இதையெல்லாம் தாண்டி கொண்ட கொள்கையில் துளியும் மாறாத ஒரு போர் வீரனாகவே எங்கள் அப்பா இருந்துட்டார். இந்த இழப்பை எதிர்பார்க்கல, உடம்புல சரியில்லை, முடியாமல் இருந்தார் அப்படின்னு. திடீர்னு உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே ஒரு தடவை எங்கள் அப்பா இறந்துட்டார்னு செய்தியை கிளப்பிட்டாங்க. அது எனக்கு தான் வந்தது. அப்போ நான் என் வீட்டில் என் மருமைங்க என் தம்பிக்கிட்டலாம் கேட்டு சரி பார்த்துக்கிட்டேன். இப்போ இந்த வட்டியை நம்ப மறுக்கிறாங்க உலக நாடுகள் அண்ணா இது உண்மைதானா உண்மைதானா. பெரும் துயர நிகழ்வு நிகழ்ந்துருச்சு. எங்கள் போராட்டம் வெல்லலை. வென்றிருந்தா எங்கள் அப்பா இருந்திருக்க வேண்டிய இடமும் உயரமும் வேற. பிள்ளைகள் நாங்களும் இன்னைக்கு போராடிட்டு தான் இருக்கோம். ஆனால் அவருடைய மூச்சு காற்று, அவர் குரல்லாம் இன்னும் எங்கள் காதுகளில் ஒழிச்சிக்கிட்டு தான் இருக்குது. அது இன்னும் எத்தனை 100 ஆண்டுகள் ஆனாலும் எங்கள் இனத்தை, எங்கள் தலைமுறையை உசிப்பிக்கொண்டே இருக்கும் எங்கள் அப்பாவுடைய பாடல். இந்த பாடல்கள் இருக்கிற வரை எங்கள் அப்பா தமிழ் சமூகத்தோடு இணைந்து ரத்தமும் சதையுமா உணர்வோடு வாழ்ந்து கொண்டு தான் இருப்பாங்க. அதில் எந்த மாற்றம் இல்லை. இந்த மதிப்புமிக்க எங்கள் தந்தைக்கு நாங்கள் எங்களுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துகிறோம். அவருடைய புகழை இன்னொரு தலைமுறைக்கும் கொண்டு போய் சேர்க்கிற பணி இனி வருங்காலங்களில் செய்வோம். தேனிசை செல்லப்பான்னு ஒருத்தர் இருந்தான் நமக்கு. அரிதினும் அரிதா தோன்றி ஒரு துளி சமரசம் இல்லாமல் இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக தன் குரலால் போராடியவர். வாளால் போராடியது, துவக்கால் போராடியவர். தன் குரலால் போராடி ஒரு போர்க்களத்தை பிரளயப்படுத்திய பெருமகன் எங்களுடைய அப்பா. அவருக்கு எங்களுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துகிறோம்.